பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன், அதாவது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படிங்கிற ரீசனிங் டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ அதில் 3வது மாடல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, 3வது மாடல் கோடட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த மாடல். ஓகேங்களா. ஸோ குறியிடப்பட்ட உறவுகள். ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களே கொடுத்துருவாங்க, ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடட் பை மல்டிப்ளை, இல்லைனா சிம்பிள் ஏதாவது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஏதோ 2 இது கொடுத்து 2க்கு இடையில ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க. அந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்க ஹஸ்பண்டா, அவங்க மனைவியா, இல்லை அவங்க மகனா, தாயா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களே தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத தெளிவாக நம்ம கவனிச்சிக்கணும். ஸோ கவனித்து அந்த ட்ரீ வரைவோம் இல்லையா, ஸோ அதை கையோடு வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், A+B என்பது பியின் மகன் ஏ. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ட்ரீ வரைவோம்? அப்பா அம்மா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன், ஸோ மேலே போடுவோம். மகன் மகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கீழே போடுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் இல்லைனா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பக்கவாட்டில் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பக்கவாட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி போடலாம்? ஸோ அதுக்கு நேராகவே நான் அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த வரைபடம் வரையும் இல்லையா, அந்த ட்ரீ வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகேங்களா. பாருங்கள், A+B என்பது பியின் மகன் ஏ. ஓகேங்களா. ஸோ அதாவது பி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மகன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கட்டம் கட்டுவோம். ஸோ பியின் மகன் ஏ அப்படிங்கிறது தான் ப்ளஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அவங்களோட பையன் வந்து முன்னாடி இருக்கவங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், A-B என்பது பியின் மனைவி ஏ, அதாவது மைனஸ்க்கு அப்புறம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்களோட மனைவி ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பண்ணலாமா? பாருங்கள், பியின் மனைவினா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ பியின் மனைவி ஏ. அப்போ இவங்க வந்து மனைவி அப்படின்னா இவர் யார்? ஹஸ்பண்ட் தான் இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து ஆண் தான். ஆண் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இவர் ஆண், இவங்க பெண், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அடுத்து பாருங்கள், A×B என்பது பியின் சகோதரன் ஏ. ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பியின் சகோதரன், பி நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அவங்களோட சகோதரன் ஏ. சகோதரன் அப்படின்னா பக்கவாட்டில் போடுவோம், ஆண் அப்படிங்கிறதால ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து A/B என்பது பியின் தாய் ஏ. ஓகேங்களா. ஸோ அதாவது டிவைடட் பைன்னு இருந்தது அப்படின்னா பியோட தாய்னா மேலே போடுவோம் இல்லையா. ஸோ சர்க்கிள், பெண் அப்படிங்கிறதால சர்க்கிள். ஓகேங்களா. ஸோ பியோட தாய் ஏ. அடுத்து A=B என்பது என்ன? பாருங்கள், பியின் சகோதரி ஏ. அப்போது பியோட சகோதரி பக்கவாட்டில், பொண்ணு அப்படிங்கிறதால ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ A=Bனா உங்களுக்கு ஏ வந்து பாருங்கள் சர்க்கிள் ஆகிடுது. இதுவே A×B அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஏன்னா இது சகோதரன் சகோதரி. அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதே ஃபார்மேட்டில் அந்த சிம்பிள் வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ இது எல்லாமே தெளிவாக வரைஞ்சாச்சா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், P+R-Q என்பது என்ன? ஓகேங்களா. ஸோ 2 எடுங்க, ஒவ்வொரு சிம்பிளாக தான் சால்வ் பண்ணணும். நான் இங்கே போடுறேன். ஓகேங்களா. ஸோ P+R-Q. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சிம்பிளாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் வரும் இல்லையா, P+R. அப்போது A+B அந்த இதுதான் இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2வது ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்களோட பையன் தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் R இருக்காங்க, ஆரோட பையன்தான் P. புரியுதுங்களா. ஸோ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களோட பையன் முன்னாடி இருக்கவங்க. அப்போ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் R இருக்காங்க, ஆரோட பையன் P. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த சிம்பிள் என்ன வரும்? R-Q. ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பாருங்கள், மைனஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களோட ஒய்ஃபு தான் முன்னாடி இருக்கவங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது மைனஸ்க்கு அப்புறம் யார் இருக்கா? Q இருக்காங்க. ஓகேங்களா. Qவோட ஒய்ஃபு R. அப்போ இவங்க வந்து பொண்ணு, இவங்க வந்து பையன், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஓகே. இப்போ ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இவர் யார்? பையன். 2 பேத்துக்குமே பையன் தான் இல்லையா. ஸோ அப்போது ஆருக்கும் பையன் தான், Qவுக்கும் பையன் தான். பியோட அப்பா Q, அம்மா R. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், பியின் தந்தை Q. ஓகேங்களா. ஸோ பியோட தந்தை
Q சரியா இருக்கா? பியோட தந்தை Q, பியோட தாய் R. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுக்கலாம். அடுத்தடுத்து பார்க்கலாம். பாருங்க, பியின் மகன் Q. ஓகேங்களா? ஸோ பியோட மகன் Q அப்படின்னு இருக்கு. இல்லை, ஏன்னா அப்பா தான். Qவோட மகன் தான் P. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்க, பியின் மாமா Q. ஓகேங்களா? ஸோ பியோட மாமா Q அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அப்பா தான் வராரு, மாமா கிடையாது. அப்போ இது வராது. ஒருவேளை இவங்களோட சகோதரன் இருந்ததுன்னா மாமா வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பியின் சகோதரன் Q. கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா அப்பா பையன் தான். அப்போது என்ன மட்டும்தான் கரெக்டு? பியின் தந்தை Q மட்டும்தான் கரெக்டு. இதுதான் வந்து எப்பயும் நம்ம வரைகிற அந்த ட்ரீ. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீயை வரைஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு யார் என்ன உறவு அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்து எழுதியிருப்போம். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ட்ரீ வரைஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ஷனில் எது இல்லை அப்படிங்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு எது சரியோ அதை மட்டும் டிக் அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள், P into R divided by Q என்பது, இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க, P into R divided by Q. ஓகேவா? ஓகே, P into R, A into B னா ரெண்டாவது இன்ட்டுக்கு அப்புறம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சகோதரன் தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போ இவங்களோட சகோதரன் P. புரியுதுங்களா? ஸோ இன்ட்டுக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களோட சகோதரன் தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போ ஆருக்கு P சகோதரன். ஓகேங்களா? ஆர் வந்து யாருன்னு தெரியாது, ஆனா பொண்ணான்னு சொல்லலை. அடுத்து பாருங்க, அடுத்த சிம்பிள் எடுக்கும்போது R டிவைடட் பை Q. ஓகேங்களா? பாருங்க, டிவைடட் பைனா என்ன? ரெண்டாவது டிவைடட் பைக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களோட தாய் தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போது டிவைடட் பை Qவா, Qவோட தாய் R. ஓகேங்களா? அப்போ Q இங்கே வருவார். தாய் அப்படின்னா இவங்க வந்து ரவுண்டு. புரியுதுங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சா? செகண்ட் இன்ஃபர்மேஷனில் ஆர் ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. பொண்ணு, இவங்களோட தாய் தான் ஆர். அப்போ Q வந்து தாய் அப்படின்னா என்ன வந்துடும்? இவர் பையன் அப்படிங்கும்போது பையனோ பிள்ளையோ தெரியாது நமக்கு, அது கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது இவங்க தாய் அப்படின்னா இவங்க முன்னாடி ஜென்ரேஷன் முன்னாடி போயிடும். அப்போ Q வந்து கீழே இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இவங்க வந்து சகோதரி, சகோதரன், சகோதரியோட பையனோ பொண்ணோ Q. ஓகேங்களா? அடுத்த இப்போ ஆப்ஷனை பார்க்கலாம் இல்லையா? பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள், ஆரின் தந்தை P. ஓகேங்களா? ஸோ ஆரோட தந்தை P இல்லை, ஏன்னா ஆரோட சகோதரன் தான் P. அப்போ இது வராது. அடுத்து Qவின் தந்தை P. Q எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. தந்தை Pன்னு வராது, ஏன்னா இவங்களோட சகோதரன் அப்படிங்கும்போது மாமா தான் வரும், தந்தை வராது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து Qவின் மாமா P. Qவோட மாமா தான் P. சரி, இதுதான் சரி. இவங்க அம்மா, இவங்க அம்மாவோட அண்ணனோ தம்பியோ யார் ஆவாங்க? மாமா தான் ஆவாங்க இல்லையா? அப்போது ஆப்ஷன் சி சரி. அடுத்து பாருங்க, Qவின் சகோதரனின் மகன் P. ஓகேங்களா? ஸோ Qவோட சகோதரனின் மகன் P கிடையாது, இவங்க வந்து ஆரோட சகோதரன் தான். அப்போ இது வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி வராது. அப்போ என்னதான் சரி? Qவுக்கு P வந்து மாமா, இதுதான் சரி. ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். பாருங்க, P ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை Q. ஓகேங்களா? P ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை Q. இதையும் அதே மாதிரி ட்ரீ வரையலாமா? பாருங்க, P ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா என்ன? அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் வருது இல்லையா? ஸோ இவங்க P ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கவங்களோட சகோதரி தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போ ஈக்குவல் டுக்கு அப்புறம் யார் இருக்கா? ஆர் இருக்காங்க. ஆரோட சகோதரி P. சகோதரினா பொண்ணு, பொண்ணுன்னா சர்க்கிள். ஓகேங்களா? அப்போது ஆர் வந்து நமக்கு இப்போ யாருன்னு தெரியாது. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனில் ஆர் யாருன்னு தெரியாது, ஆனால் பொண்ணான்னு தெரியாது. ஆனால் P வந்து அவங்களோட சகோதரி அப்படிங்கிறதால அது பெண் அப்படின்னு தெரியும். அடுத்து பாருங்க, ஆர் டிவைடட் பை Q. டிவைடட் பை அப்படின்னா டிவைடட் பைக்கு அடுத்து இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்களோட தாய். ஓகேங்களா? சாரி, இந்த டிவைடட் பை இருக்கு இல்லையா, டிவைடட் பைக்கு அடுத்து இருக்காங்க இல்லையா, அவங்களோட தாய் தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போது இந்த டிவைடட் பைக்கு அடுத்து யார் இருக்கா? Q இருக்காங்க. அப்போ Qவோட தாய் ஆர். ஓகேங்களா? அப்போ Q கீழே வந்துடும், தாய் மேலே போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அம்மா அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி ஜென்ரேஷன் மேலே வந்துடும், பையன் அப்படின்னா தான் கீழே வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு Q யாருன்னு தெரியாது, Q ஆனா பெண்ணா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 பேர் சகோதரிங்க இருக்காங்க. ஒரு சகோதரியோட பசங்க தான் வந்து பையனோ பொண்ணோ யாருன்னு தெரியாது Q. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா?
பாருங்க கியூவின் அத்தை பி ஓகேங்களா. ஸோ கியூவோட அத்தை தான் பி ஓகேங்களா. தமிழில் தான் நம்ம சித்தின்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆண்ட் அப்படின்னு தான் வரும் இல்லையா. ஸோ ஆன்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கொஸ்டினில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஆண்ட் அப்படின்னு தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அத்தை அப்படின்னா ஆண்ட் தான் ஓகேங்களா. அப்போது கியூவோட ஆண்ட் தான் பி, ஏன்னா அம்மாவோட கூட பிறந்தவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் காமனாக தான் வரும். ஸோ அதனால் அத்தை அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொடுப்பாங்க. சித்தி சித்தப்பா பெரியப்பாலாம் தரமாட்டாங்க ஓகேங்களா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் அத்தை மாமா 2 தான் வரும் ஓகேங்களா. அது வந்து சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா யாராக இருந்தாலும் ஓகேங்களா. எப்படி வந்து இங்கிலீஷில் அங்கிள் அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சித்தி சித்தப்பான்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அத்தைன்னு தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது ஓகேங்களா. ஓகே, இப்போது இவங்களோட ஆண்ட் ஓகேங்களா, ஆண்ட் தான் பி. அப்போ இது சரி, கியூவின் அத்தை பி சரி. அடுத்து பாருங்கள், கியூவின் சகோதரி பி. கியூ இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க. ஆரோட சகோதரி தான் பி, கியூவோடது கிடையாது, அப்போ இது தப்பு. அடுத்து பியின் சகோதரியின் மகள் கியூ ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. பியின் சகோதரி யார், ஆரோட மகள் கியூ ஓகேங்களா. சரியாக தானே இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த இடத்துல இவங்க ஆனா பொண்ணானே நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, மகனா மகளா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல மகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் இது வராது ஓகேங்களா. ஒருவேளை இவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சு கொடுத்துருந்தது இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா இது சரி ஓகேங்களா. ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஆனா பொண்ணானே தெரியாது, அவங்களோட குழந்தை அவ்வளோதான், அது வந்து ஆனா பொண்ணான்னு தெரியாது. இந்த இடத்துல மகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதால இது வந்து தப்பு. அடுத்து பாருங்க, பியின் மகள் கியூ ஓகேங்களா. ஸோ பியோட மகள் கிடையாது, ஆரோட குழந்தை தான் கியூ ஓகேங்களா. அது மகனா மகளான்னு தெரியாது, அப்போ இதுவும் வராது ஓகேங்களா. ஸோ ஆனால் கியூவோட ஆண்ட் தான் பி ஓகேங்களா. அப்போ அது சரி ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒரு வார்த்தையில் தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவும் சரிங்கிற மாதிரியே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், தமிழில் அத்தை அப்படின்னு பார்த்துட்டு இது தப்புன்னு நினச்சிட்டு, ஏன்னா சித்தி பெரியம்மா தானே வரும், அம்மாவோட கூட பிறந்தவங்க, அப்போ என்ன பண்ணுவோம், இதை தப்புன்னு போட்டு இதை சரின்னு போடுவோம் ஓகேங்களா. ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது, தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லாமே கொடுக்க மாட்டாங்க, அத்தை மாமானு தான் இருக்கும் ஓகேங்களா. அம்மாவோட கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அப்பாவோட கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அத்தை மாமானு தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் தான் உங்களுக்கு ஆண்ட் அங்கிள்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமன் தான் இல்லையா, எல்லாத்தையும் அங்கிள்னு தான் கூப்பிடுவோம், அதே மாதிரி எல்லாத்தையும் ஆண்ட்டுன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வரும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போது இது மட்டும்தான் சரி, சகோதரியின் மகனான்னு தெரியாததால் அது வந்து தப்பு ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம 3 கொஸ்டின் போட்டோம். ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம், 2 கொஸ்டின் கொடுக்கலாம், அது வந்து அதை பொறுத்து ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதை பொறுத்து வரும். ஸோ இந்த இடத்துல இதை வச்சு நான் வந்து 3 இது சால்வ் பண்ணி காட்டேன் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது தான் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே A+B அப்படிங்கிறது பியோட மகன் ஏலாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி இருக்குது, அவங்க கொடுக்குற கொஸ்டினுக்கு எந்த மாதிரி அவங்க சிம்பிளுக்கு அந்த ரிலேட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ தெளிவாக புரியுதுங்களா. ஸோ என்ன சிம்பிளுக்கு என்ன வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் தெளிவாக நம்ம எடுத்துக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிலேஷன் இப்படி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரீ டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தெரியும், இவங்க வந்து ஒய்ஃபு, இவங்க ஹஸ்பண்ட், இவங்க வந்து பையன் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இவங்க பையன், அப்போ இவங்களுக்கு அம்மா அப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரையாமல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மாற்றி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சரை பாருங்கள் ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ முன்னாடி போட்டாலே அந்த மாதிரி கொடுக்கல, அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 2 டைப்பையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், $A என்பது பியின் தந்தை A, A*B
என்பது பியின் தாய் ஏ @ b என்பது பியின் மனைவி ஏ எனில் கீழே உள்ளவற்றுள் எண்ணின் பாட்டி எம் என்பதில் எது உண்மை? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு அந்த ரிலேஷனை கீழே கரெக்டான எது அப்படின்னு சூஸ் பண்ண சொன்னாங்க. இந்த இடத்துல அவங்க கரெக்டானது கொடுத்துட்டு அதுக்கு உண்டான அந்த ரிலேஷன் குறிப்பிட்டுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கோடோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். $B ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது பியின் தந்தை ஏ. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இது நீங்கள் வரைஞ்சாலும் வரையிலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து நம்ம பண்ணணும். பண்ணும்போது என்னோட பாட்டு எம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எது வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சிம்பிள் M*D. ஓகேங்களா? சாரி, டி. இங்கே பார்த்தீங்கன்னா A*B அப்படின்னா என்ன? பியோட தாய் ஏ. அப்போது ஸ்டாருக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ இவங்களோட தாய் தான் முன்னாடி இருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்காங்க? டி தான் ஸ்டாருக்கு அப்புறம் இருக்காங்க. அப்போது டீயோட அம்மா தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம். ஸோ டீயின் தாய் எம். அடுத்த சிம்பிள் பாருங்கள், $N. அடுத்து என்ன இருக்கு? டாலர் பார்த்தீங்க அப்படின்னா டாலருக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களோட தந்தை முன்னாடி இருக்கவங்க. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீயோட தந்தை பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தந்தை டி. ஓகேங்களா? ஸோ டாலருக்கு அப்புறம் யார் இருக்கா? என் இருக்கா. என்னோட தந்தை டி. அப்போது என் டி இங்கே இருக்காங்களா? ஸோ என் இங்கே வந்துடும். இவங்களோட தந்தை டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு எண்ணும் எம்மும் வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன் தான் வேணும். ஸோ அதனால் எந்த இடத்துல எண்ணும் எம்மும் வருதோ அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணுங்கிறது கிடையாது. ஏன்னா டைம் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க? எண்ணின் பாட்டி எம். இப்போ பாருங்கள், என்னோட அப்பாட்டி, அப்பாவோட அம்மா எம். அப்போ அப்பாவோட அம்மா யார்? பாட்டி. அப்போது எண்ணுக்கு எம் பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி எம். அப்போ இதுவே சரியாக வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேங்களா? ஒருவேளை ஆப்ஷன் ஏ வரல அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போட வேண்டியதாக வரும். அடுத்தடுத்து போடலாம். பாருங்கள், என் இருக்க வரைக்கும் போடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், M*T அதே தான். ஓகேங்களா? ஸோ M*Tனா என்ன? டீயோட தாய் எம். டீயோட தாய் எம். ஓகேங்களா? அடுத்து $R. ஓகேங்களா? ஸோ ஆரோட தந்தை டி. ஆரோட தந்தை டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? @ ஓகேங்களா? ஸோ R@N. அப்போது என்னோட மனைவி ஆர். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்னோட மனைவி. ஓகேங்களா? ஸோ அப்போ என் அப்படிங்கிற ஒரு கணவன், இவங்க மனைவி அப்படின்னா இவங்க கணவன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மனைவியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் வந்து மனைவியோட பாட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்களோட பாட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து மனைவி வழி சொந்தத்தில் வந்துடும். அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து பாருங்கள், எம் அதே தான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா எடுக்கலாமா? பாருங்கள், M*R. அப்போது ஆர் வந்து எம்மோட தாய். ஓகேங்களா? ஆர் வந்து ஆரோட தாய் எம். மாற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆரோட தாய் எம். அதாவது அந்த ஸ்டாருக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களோட தாய் தான் முன்னாடி இருக்கவங்க. அப்போ ஆரோட தாய் எம். அடுத்து பாருங்கள், $T. அப்போது இங்கே டாலருக்கு அப்புறம் யார் இருக்கா? டி இருக்கா. டீயோட தந்தை தான் ஆர். ஓகேங்களா? ஸோ டீயோட தந்தை ஆர். அடுத்து @ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மனைவி டி. ஓகேங்களா? ஸோ என்னோட மனைவி டி. சேம் அதே மாதிரி தான். இங்கே ஆர் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இவங்களும் மனைவியோட சொந்தத்தில் வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்போது யார் இருக்கா? ஸ்டாருக்கு அப்புறம் ஆர் இருக்கா. ஆரோட அம்மா எம். ஓகேவா? அடுத்து @ இருக்குது. @ வரும்போது மனைவின்னு ஆயிரும். அப்போது டீயோட மனைவி ஆர். ஓகேங்களா? ஸோ டீயோட மனைவி ஆர். அடுத்து T@N. என்னோட மனைவி டி
டீன்னு வருது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டீயோட மனைவி ஆர்னு வந்தாலே இவங்க என்ன ஆயிரும், இவங்க ஹஸ்பண்ட் ஆயிரும், ஒரு ஆண் மகன். அப்போ இந்த இடத்துல பாருங்க என்னோட மனைவி டீன்னு வருது. அப்போ இந்த இடத்துல கான்ட்ரடிக்ஷன் வருது இல்லையா. ஸோ இப்போ இதுவும் தப்பு ஓகேங்களா. ஸோ அப்போ எது மட்டும்தான் சரி, அவங்க கேட்டிருக்கிற பிரகாரம் என்னோட பாட்டி எம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏலையே வந்துருச்சு. ஸோ கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, யார் 2 பேரோட உறவு கொடுத்துருக்காங்களோ அந்த 2 பேர் இந்த இடத்துல எந்த இடத்துல வருதோ அது வரைக்கும் போட்டுட்டு நிறுத்திக்கோங்க, எக்ஸ்ட்ரா வரதா போடணுங்கிறதே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பாருங்க என் இங்கே வந்துச்சு, நான் ஆர் போடவே இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை, ஏன் டைம் வேஸ்ட் தான், நமக்கு இவங்க 2 பேரோட ரிலேஷன் தெரிஞ்சாலே போதும், ஆர் என்னவா இருந்தால் நமக்கு என்ன ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல எது வரைக்கும் கேட்குறாங்களோ அது வரைக்கும் போட்டு நிறுத்திடுங்க. ஸோ அவங்க கேட்குறதுல எது கரெக்டாக வருதோ அதுதான் ஆன்சர் இருக்குங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டு இதை வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க, இந்த இதில் இதை கொடுத்துட்டு இதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. பிளட் ரிலேஷன் அதாவது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் ஃபுல்லாக டாபிக் முடியுது. அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.